ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்த்தி ராகி கூழ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுக்கோங்க. தனியாக நல்லா கிண்டிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிட்டு ஒரு பானையில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வைங்க. அடுப்பில் வச்சு அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கூழை அதில் ஊற்றி கைவிடாமல் சிம்மில் வச்சு ஊற்றி கிண்டுங்க. ஏன்னா சூடாக இருக்கும்போது ஊற்றுனதும் டக்குன்னு கட்டி கட்டி ஆகிடும். அதனால் சிம்மில் வச்சு ஊற்றி நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. தண்ணியாக உள்ளது நல்லா கெட்டி பதத்துக்கு வரும். நல்லா பார்த்து கிண்டுங்க. கெட்டியாக கெட்டியாக மேலே தெறிக்க ஆரம்பிக்கும். நல்லா பெரிய கரண்டியாக வச்சு கிண்டுங்க. உடம்புக்கு ஹெல்த்தியான ராகி கூழ் வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டியாக கொதிக்க ஆரம்பிக்கும். நல்லா உங்களுக்கு வாசனையும் வரும். பாருங்க நல்லா எப்படி கெட்டியாக கொதிக்க ஆரம்பிக்குதுன்னு. இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடுப்பில் வச்சு. அப்புறம் நிறுத்தி நல்லா சூடு ஆற வச்சுருங்க. இதை முதல் நாள் நைட்டு செஞ்சு வச்சும் காலையில் குடிக்கலாம். நம்ம சூடாக செஞ்சு அப்பயே சாப்பிட போகிறோம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை அதில் போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு மோர் தயிர் அதில் ஊற்றுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு ஆல்ரெடி போட்டோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துட்டு திரும்பி போட்டுக்கோங்க. நல்லா ஊற்றி கிண்டுனாக்கா ராகி கூழ் ரெடி ஆகிடும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.